ஈடி ரேடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் நடந்து முக்கியமானவங்கள்லாம் இதில் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதையெல்லாம் சமாதானப்படுத்துவா இருக்கலாம். ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம், பிரதமரை கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. அவர் என்ன மாதிரி சொன்னார், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் எங்களை விட்டுருங்கன்னாரா, இல்லை என்ன காரணம்னு தெரியாது. கேட்டால் நாங்கள் நிதி கேட்க போனோம். நிதி கேட்குறது ஏன் 4 வருஷமாக 3 வருஷமாக போய் கேட்கல, இத்தனை கூட்டத்தை ஏன் புறக்கணிக்கணும்? இன்றைக்கி மக்களுக்கு இந்த அரசு எந்த விதமான நன்மையும் செய்யலை. என்றைக்கோ வாங்கியிருந்தா அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சரி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்திலும் சரி, மத்திய அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கினார் அண்ணன் அந்த 4.5 வருஷத்தில். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. அப்போ நம்ம அரசு எப்போவுமே மாநில அரசு மத்திய அரசுக்கிட்ட கேட்டு பெற வேண்டியது நம்ம சுகமாக பண்ணோம். அதை விட்டுட்டு நான் 3 வருஷம் கடுமையாக எதிர்த்துட்டு இன்றைக்கி போய் நாங்கள் இந்த நிதி கேட்க போனோன்னு சொன்னால் அது யாரும் ஏற்றுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏதோ சமாதான பறக்க விட போயிருக்கலாம்னு நினைக்கிறோம்.